வாசிக்கலாம். யோவான் 15:7. ஜான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நீங்க எனக்குள்ளார நிலைச்சிருந்தா மட்டும்தான், என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளார இருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஜெபங்களை நான் கேட்பேன்னு கர்த்தர் சொல்றார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ ஜெபங்களுக்கான பதில தான் இங்க இயேசு கிறிஸ்து பேசுகிறார். நீங்க எனக்குள்ளார நிலைச்சிருந்து என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளார நிலைத்திருந்தா மட்டும்தான் உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு கோடான கோடி கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிறாங்க, அந்த ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கிறது இல்ல. ரீசன் பாத்தீங்கன்னாக்க இதுதான் காரணமா இருக்குது. கர்த்தருடைய வார்த்தைகள் கிறிஸ்தவர்களுடைய இதயத்துல நிலைத்திருக்காததுனால அந்த ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பது கிடையாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்துல எப்படி நிலைத்திருக்கணும் அப்படின்றதையும் நம்ம வாசித்து பார்க்கலாம். கொலோசியர் 3:16 வாசிக்கலாம். கொலோசியன்ஸ் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருக்க வேண்டும்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளார எப்படி இருக்கணுமா? சகல ஞானத்தோடும் வாசமாய் இருக்கணும். அப்படின்னா அந்த வசனத்துக்குரிய அர்த்தங்களை நாம் உணர்ந்து கொண்டு சகல ஞானத்தோடும் அந்த வசனங்களுக்கு நாம் இடத்தை கொடுக்கணும். 2வது, பரிபூர்ணமாக வாசமாய் இருக்க வேண்டும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நான் ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னொரு வசனத்துக்கு கீழ்ப்படியாம எனக்கு சாதகமான வசனங்களை எடுத்துக்கிட்டு எனக்கு பிடிக்காத வசனங்கள் எல்லாம் ஓரங்கட்டி வைக்கிறதும் கர்த்தருக்கு பிடிக்காது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளார எப்படி செயல்படணுமா? சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருக்கணும். சகல ஞானத்தோடும் அப்படின்னாக்க அந்த வசனத்துக்குரிய அந்த ஞானார்த்தமான அர்த்தங்களை அவருடைய துணையோட நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சோ ஆராய்ந்து பார்த்தாக்க நற்குணசாலிகள்னு கர்த்தர் சொல்லுவாரு. அந்த ஆராய்ந்து பார்த்த எல்லா வசனங்களும் பரிபூரணமாக நம்முடைய இருதயத்துக்குள் வாசமா இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன வசனத்தை பயன்படுத்துறோமோ அதைத்தான் நம்ம மற்றவங்களுக்கும் பயன்படுத்துறோம். அப்ப வசனங்கள் தெரிந்த பிறகு நம்ம எல்லாத்தையுமே வசனத்துக்குரிய ஆங்கிள் இருந்தா பாக்குறோம். நம்முடைய சிந்தனை வசனத்துக்குரியதா இருக்கணும், நம்முடைய பார்வை வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும், நம்முடைய வார்த்தை வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. இதை செய்யலன்னு சொன்னாக்க உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காது அப்படின்றத யோவான் 15:7 கர்த்தர் பேசியிருக்கிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்ப நம்ம ஜெபத்துல கேட்கிற காரியத்தை கர்த்தர் எப்பொழுது செய்வார்? அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளார நிலைத்திருந்து அவருக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஜெபத்துல கேட்கறத அவர் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் எப்படி நம்முடைய இருதயத்துக்குள்ளார இருக்கணுமா? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருக்க வேண்டும். அப்ப ஒரு விசை நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். நான் ஜெபங்கள்ல கேட்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிறாரா? என்னுடைய ஜெபம் ஆவிக்குரியதா இருக்குதா இல்ல மாம்சத்துக்குரியதா இருக்குதா? நான் ஜெபத்துல கேட்கிறதுக்கெல்லாம் கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிறாரா? கர்த்தருடைய வசனம் என்னுடைய இருதயத்துக்குள்ளார பரிபூரணமாக வாசமா இருக்கிறதா? கர்த்தருடைய வசனத்திற்கு இன்னொரு பெயர் இது ஒரு சட்டம் என்று பேரும் சொல்கிறது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:13. 2 தீமோத்தேயு 1:13. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. ஆமென். என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. அப்ப அப்போஸ்தலன் பவுல் மூலமா அறிவிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் அது எப்படிப்பட்டது? ஆரோக்கியமான வசனங்கள். இந்த ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. இது ஒரு சட்ட புஸ்தகம். பழைய ஏற்பாட்டிலையும் மோசையின் திருச்சட்டம் அப்படின்றத பாக்குறோம். மோசையின் சட்டம் என்றுதான் எழுதியிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டிலையும் காஸ்பல்ஸ் சுவிசேஷம் ஆரோக்கியமான வசனங்களின் சட்டம் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இந்த சட்ட புஸ்தகத்தை நம்ம கவனிக்கிறது மட்டும் இல்லாம காதுல கேட்கறது மட்டும் இல்லாம சட்ட புஸ்தகத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரோட்ல போகும்பொழுது நம்ம ஊர்ல இந்தியாவுல இடது பக்கம் தான் போகணும்ன்ற ஒரு சட்டம் இருக்குது. அப்ப நம்ம இடது பக்கம் தான் வண்டி ஓட்டிட்டு போகணும். யாராவது வலது பக்கம் வண்டிட்டு ஓட்டிட்டு போனாங்கனாக்க சட்டம் தெரியுதோ தெரியலையோ பனிஷ்மெண்ட் நிச்சயமா இருக்கும்.
அப்படின்னாக்கா சட்டம் தெரியாட்டுமே பனிஷ்மெண்ட் அப்படின்றது ஒரு வழக்கமாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்ப பைபிள் வந்துட்டு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அது கட்டாயமான ஒரு விஷயம். பைபிள் தெரியுதோ தெரியலையோ பனிஷ்மெண்ட் வந்துட்டு உண்டு. வசனங்களை மீறினாக்க பனிஷ்மெண்ட் வந்துட்டு உண்டு. அதனாலதான் வசனத்தை காதுல மட்டும் நம்ம கேட்டாக்க பத்தாது, அந்த வசனங்களை கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 1 அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 22 வரைக்கும். ஜேம்ஸ் சாப்டர் 1 verses 21 to 22. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாய் இருக்க வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப முதலாவது திருவசனத்தை சாந்தமா காதல கேட்டு முதல்ல நான் ஏற்றுக்கணும். ரெண்டாவது விஷயம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப வசனம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும், கீழ்ப்படிஞ்சாலும் பரவாயில்ல கீழ்ப்படியாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சா உங்களை நீங்களே வஞ்சிக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அப்ப கீழ்ப்படிவதுதான் கர்த்தருக்கு பிரியத்தை உண்டாக்கும். அப்ப நான் எவ்வளவுதான் வசனம் படிச்சாலும், எத்தனை முறை நான் பைபிளை திரும்ப திரும்ப படிச்சாலும், நான் வந்துட்டு எவ்வளவு பைபிள் ஸ்டடிஸ் வந்துட்டு பண்ணாலும், எவ்வளவு நான் செய்தி கொடுத்தாலும் வந்துட்டு வசனத்துக்கு நான் கீழ்ப்படியலைனாக்க எனக்கு ஒரு பிரயோஜனமும் வந்துட்டு கிடையாது. கர்த்தரை நான் பிரியப்படுத்தவே முடியாது. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் நான் இயேசு கிறிஸ்துவை பிரியப்படுத்த முடியும். அதனால வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரத்துல இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்பவனும் பாக்கியவான், அதை கைக்கொள்கிறவனும் பாக்கியவான் என்று எழுதியிருக்கும். பட் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசிச்சு முடிச்சிட்டோம்னாக்க அந்த கடைசி அதிகாரத்துல அதை கைக்கொள்ளுகிறவன் மட்டும்தான் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. வாசிக்கிற வெளிப்படுத்தின விசேஷம் 22:7, ரெவலேஷன் 22:7. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்றார். ஆமென். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். 1வது அதிகாரத்துல வாசிக்கிறவனும் பாக்கியவான், கேட்கிறவனும் பாக்கியவான், கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் எழுதியிருக்கும். பட் கடைசி அதிகாரத்துல கை கொள்ளுகிறவன் மட்டும்தான் பாக்கியவான். அப்ப நம்மை நாமே வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் நாம வந்துட்டு இருக்கணும். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்முடைய இருதயத்துல எழும்புகிற சிந்தனைகளை நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். அப்ப இருதயத்துல வந்துட்டு மாம்ச சிந்தனையும் சில நேரங்கள் எழும்பும், ஆவிக்குரிய சிந்தனைகளும் இருக்கும். மாம்ச சிந்தனை எழும்புச்சுன்னு சொன்னாக்க நான் அதை இயேசு கிறிஸ்துவுக்கு சிறைப்படுத்துகிற மகனா மகளா வந்துட்டு இருக்கிறேனா அப்படின்றத நம்மை நாமே நம்ம நிதானித்து அறியணும். சோ இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சிறைப்படுத்துறேனா, இல்ல அந்த மாம்ச சிந்தைக்கு தொடர்ந்து நான் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேனா, இல்ல அந்த மாம்ச சிந்தைக்கு நான் தொடர்ந்து இடம் கொடுத்தாக்க என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படி இருக்கும்? அப்ப நான் முறுமுறுக்கிறேனா, நான் கோவப்படுறேனா, நான் எரிச்சல் படுறேனா, என்னுடைய வாயில வந்துட்டு பொய் இருக்குதா, களவு இருக்குதா அப்படின்ற காரியங்கள் எல்லாம் நம்மை நாமே யோசிச்சு பார்க்கணும். அதனால கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு, அந்த இருதயத்துல நாட்டப்பட்டதாய் அந்த வசனங்கள் இருக்க வேண்டும். அந்த இருதயத்துல நல்ல நிலத்துல வந்துட்டு விதைக்கப்பட்ட விதையை போல அந்த வசனங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பதான் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுகிறார். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமா இருக்க வேண்டும்ன்றத கர்த்தர் வந்துட்டு விரும்புறாரு. வாசிக்கலாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். லூக் 8:11. ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஆமென். அந்த ஓமையின் கருத்தாவது விதை விதைக்கிறவனுடைய ஓமையை கர்த்தர் இங்க விளக்கி சொல்றாரு. விதை தேவனுடைய வசனம். மார்க் 4:14 விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்று எழுதியிருக்கும். இங்க வந்துட்டு விதை தேவனுடைய வசனம் என்று ரொம்ப தெளிவா வந்துட்டு எழுதியிருக்குது. அப்ப விதை விதைக்கிறவனுடைய ஓமை நமக்கு தெரியும். அதுல வழி அருகே விழுந்த விதைகள் அதை நம்ம வந்துட்டு படிச்சிருந்திருப்போம். இல்ல பாறையின் மேல் விழுந்த விதைகளா இருக்கும், இல்ல முள் உள்ள இடங்கள்ல வந்துட்டு விழுந்த விதைகளா இருக்கும், இல்லைன்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளா வந்துட்டு இருக்கும். அப்ப அந்த நிலம்ன்றது மனுஷனுடைய இருதயத்தை தான் கர்த்தர் வந்து நிலம்னு சொல்றாரு. அப்ப விதை எல்லா இடத்துலயும் விழுகுது. அப்ப ஒரு சிலருடைய இருதயம் பாறையா இருக்கலாம், ஒரு சிலருடைய இருதயம் வந்துட்டு வழி அருகே விதைக்கப்பட்டதா இருக்கலாம், ஒரு சிலர் வந்துட்டு முச்செடிகளுக்குள்ளார விதைக்கப்பட்டவர்களா இருக்கலாம், ஒரு சிலர் நல்ல நிலமா கூட வந்துட்டு இருக்கலாம். ஆனா விதை என்பது என்னைக்குமே மாறப்போறது கிடையாது. அது தேவனுடைய வசனம் தான்.
பட் பலன் கொடுக்கிறவங்களுக்கும் பலன் கொடுக்காதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் மத்தேயு 13:19, Matthew 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அப்ப ஒருத்தன் வசனத்தை கேட்கிறான், ஆனாலும் அந்த வசனத்தை வந்துட்டு உணரல அப்படின்னு சொன்னா பிசாசு வந்துட்டு என்ன பண்ணுவான்? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, அவன் எங்க இருந்தே பறிச்சுட்டு போல இருதயத்துக்குள்ள இருக்கிறத வசனத்தையே பறிச்சுட்டு போயிடுறான். அப்ப வசனத்தை கேட்டா முதல்ல உணர்வு அடையணுன்றத கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். அப்ப பொய் சொல்லக்கூடாதுன்னா உணர்வு அடைஞ்சு பொய் சொல்லக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னா அப்ப அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கையை வந்துட்டு நம்ம அமைச்சுக்கணும். அப்ப நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வந்துட்டு மன்னிச்சுதான் ஆகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். நீங்க மன்னிக்கலனாக்க உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் அப்படின்னு சொன்னாக்க நம்ம மன்னிச்சுதான் வந்துட்டு ஆகணும். அப்ப நம்ம பதில் சொல்லும் பொழுது ஞானமா உணர்ந்து பொறுமையா பதில் சொல்லுங்க. நீங்கள் கேட்பதற்கு தீவிரம் உள்ளவர்களா இருங்க. நீங்கள் வந்துட்டு பதில் சொல்வதற்கு வந்துட்டு தாமதம் உள்ளவர்களா இருங்க. கோபிக்கிறதுக்கு தாமதம் உள்ளவர்களா இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்படின்னாக்க கர்த்தர் சொல்றதுதான் சட்ட புஸ்தகம். அதனாலதான் வந்துட்டு இந்த சட்டத்தின் வசனங்களை கை கொள்ளு அப்படின்னு சொல்லி பவுல் வந்துட்டு திமோத்திக்கு எழுதுறான். 2 திமோத்தி 1:13 இந்த ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது. அப்ப பலன் கொடுக்காதவர்கள் எதனால பலன் கொடுக்காம இருக்கிறாங்க? இருதயத்திலிருந்து ஏன் வசனம் எல்லாம் காணா போகுதுன்னா அவங்க முதல்ல அதை உணர்றதே கிடையாதுங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வசனம் படிக்கிறேன் எனக்கு ஞாபகமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னாக்க அவங்க அந்த வசனத்தை உணர்றது கிடையாது. உணர்ந்துகிட்டா மட்டும்தான் வந்துட்டு வசனம் இருதயத்துல இருக்கும். வாசிக்கலாம் எபிரேயர் 4:2 Hebrews 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. ஆமென். ஆமென். பழைய ஏற்பாட்டுல வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்கள் எப்படி வந்துட்டு வசனத்தை உணராம கெட்டு போனாங்களோ அதைத்தான் வந்துட்டு ஆவியானவர் எழுதியிருக்கிறார். சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலேயே வனாந்திரத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பட் கேட்டவங்க எப்படி கேட்டாங்க? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. காதுல வந்துட்டு உணர்வு இல்லாமலே நம்ம வசனத்தை கேட்டோம்னாக்க நமக்கு அந்த வசனமே பிரயோஜனப்படாது. அதனாலதான் வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து மத்தேயு 13, லூக்கா 8, மார்க் 4 சொல்லியிருக்கிறார். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த வனாந்தரத்துல இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வந்துட்டு கர்த்தர் சொன்னாரு, உங்களை நான் கூட்டிட்டு போறேன், பாலும் தேனும் வந்துட்டு வழிகிற அந்த ஒரு தேசத்துக்கு, கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன், என்னையும் நீங்க விசுவாசிங்க, இவ்வளவுதான் கர்த்தர் கேட்டார். அப்ப இவங்க வந்துட்டு அந்த செங்கடலுக்கு வந்தப்பவே பயந்துடுறாங்க. செங்கடலுக்கு வந்து பயந்தப்ப வந்துட்டு நாங்க வந்துட்டு மடிந்து போகிறோமே அப்படின்னு சொன்னப்ப மோசே சொல்ற வார்த்தை, நீ சும்மா இரு, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ விசுவாசத்தோட சும்மா இருந்தா போதும், மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் செங்கடலே 2 பிளக்குறாரு. இவங்க வந்துட்டு தப்பிச்சு போறாங்க. அந்த பார்வோனுடைய படைகள் எல்லாம் வந்துட்டு அழிந்து போகிறார்கள். பட் மனாந்திரத்துக்குள்ள நுழைஞ்சோடனே அவங்க பண்ற முதல் தப்பு, எனக்கு தண்ணி கிடைக்கல அப்படின்னு கர்த்தருக்கு விரோதமா வந்துட்டு முறுமுறுக்கிறாங்க. நம்முடைய முதலாவது முறுமுறுப்பே தண்ணீர் கிடைக்கவில்லை அப்படின்ற ஒரு முறுமுறுப்பா தான் வந்துட்டு இருக்குது. அப்படின்னாக்க 2வது முறுமுறுப்பு கவனிச்சு பாத்தீங்கன்னா சாப்பாடு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து 3வது நான் வெஜிடேரியன் இல்லைன்றாங்க. ஒரு 10 முறை கர்த்தரை சோதிக்கிறாங்க. கர்த்தர் 10வது முறை வந்துட்டு ரொம்ப கோபப்பட்டு என்ன சொல்றாரு, நீங்க கானான் தேசத்துக்கு போக மாட்டேங்கிறார். பட் அவங்க பண்ண தப்பு என்னது? போய் வந்துட்டு மோசேவை அடிச்சாங்களா, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது வந்துட்டு தவறு செஞ்சாங்களா? பட் மெயினான தவறு பாத்தீங்கன்னா வசனத்தை விசுவாசம் இல்லாம வந்துட்டு இருந்தாங்க. வசனத்தை விசுவாசிக்கல. அந்த அவிசுவாசத்தின் மூலமா கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுல உட்காந்துட்டு, அவங்களுடைய டென்ட்ல உட்காந்துட்டு, கூடாரங்கள்ல உட்காந்துட்டு கர்த்தருக்கு விரோதமா என்ன ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு, ஒரு தண்ணி இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல, ஒரு நான் வெஜிடேரியன் இல்ல. அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு யாக்கோபு 5:8 சொல்றாரு, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக முறையிடாதிருங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே, நியாயாதிபதி வாசற்படிகளில் இருக்கிறார். அப்ப அந்த வசனங்களை வந்துட்டு அவங்க விசுவாசம் இல்லாம கேட்டதுனாலதான் முறுமுறுத்தார்கள். அதனாலதான் வந்துட்டு அந்த வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அவர்கள் வழியருகே விதைக்கப்பட்டவர்களா வந்துட்டு இருந்தாங்க.
பட் ரெண்டாவது கற்பாறை இடங்களை பத்தி நம்ம வந்து கவனிச்சு பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வசனங்களை வாசிக்கலாம். Matthew chapter 13 verses 20 to 21. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபதிரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். ஆமென். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? வசனத்தை கேட்ட உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். சோ ஒரு சிலர் வசனத்தை சந்தோஷத்தோட ஏத்துக்கிறாங்க. பட் ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய், அப்ப விதைக்கு வந்துட்டு வேறு வந்துட்டு வேணும் இல்லைங்களா? வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். அப்ப வசனத்தின் நிமித்தம் துன்பம் வந்துட்டு வருது, இல்ல வந்துட்டு இடரல் வருது, உபத்திரவம் வருதுன்னு சொன்னாக்க உடனே வந்துட்டு இடரல் அடைஞ்சு இவர்கள் எல்லாருமே பின் வாங்கி போயிடுவாங்க. அப்ப வேறு விடணும்னாக்க என்ன பண்ணணும்? நல்லா வந்துட்டு வசனத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆராய்ந்து பார்த்து கீழ்ப்படிஞ்சுக்கிட்டே இருக்கணும். வசனத்தை ஆரம்பத்துல ஏத்துக்கிறது மட்டும் பத்தாது, தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிற பிள்ளைகளா, அதை ஆராய்ந்து பார்த்து கொண்டே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னும் ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னாக்க மத்தவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். மத்தவங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு அதிகமா அறிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களும் கரெக்டா இருக்கிறதுக்கு அதிகமான ஒரு முயற்சி வந்துட்டு பண்ணுவீங்க. அப்ப இந்த வேறு இல்லாததுனாலதான் ஒரு சிலர் கெட்டு போறாங்க. இவர்களதான் பார்த்து பால் உண்கிற குழந்தைகள் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். Hebrews 5:13. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனா இருக்கிறான். அப்ப எவ்வளவு நாளைக்குதான் குழந்தையை போல வந்துட்டு இருக்கிறது? பால் உண்கிற குழந்தையை போல வேறு இல்லாமலே இருக்க முடியுமா? அப்ப கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இதனாலதான் வந்துட்டு பலன் கொடுக்க மாட்டேன்றாங்க. வசனத்தை வந்துட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஆனா வேர் விடணுன்றத கர்த்தர் வந்துட்டு விரும்புறார். நல்ல நிலமா இருந்தாக்க அது வேர் விடும், பாறையா இருந்தாக்க அது வேர் விடாது. அப்ப சில நேரங்களில் வசனத்தின் நிமித்தம் ஒரு உபத்திரவம் வரலாம், ஒரு துன்பம் வரலாம். இதெல்லாம் வந்துச்சுனாக்க முதல்ல இடரல் அடையக்கூடாது. ஏன்னா அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இடரல் அடைந்தார்கள். அப்போஸ்தலர்களே வந்து சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போய் ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பரிசேயர்கள் இடரல் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படுகிறார். ஏன்னாக்கா இடரல் அடைகிறவர்கள் என்னது யாரு? வேறு இல்லாதவர்கள். அப்ப பரிசேயர் சதுசேயருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வசனம் எல்லாம் தெரியும், ஆனா வேறு இல்ல. வேறு இல்லாதனால என் பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப வழியருகே விழுந்தவர்கள் அவங்களுக்கும் வசனம் தெரியும், ஆனா உணர்வு இல்ல. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வந்துட்டு அவங்களுக்கு வசனம் தெரியும், ஓரளவுக்கு அந்த வசனத்துடைய அர்த்தமும் தெரியும், ஆனா வேர் விடாததுனால வசனத்தின் நிமித்தம் துன்பம் உபத்திரம் வரும் பொழுது பின்வாங்கி போயிடுறாங்க. பட் எல்லா இடத்துலயுமே வசனம் இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அப்ப நமக்குள்ளார வசனம் வந்துட்டு எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்னு கர்த்தர் சொல்றார். அப்ப நம்ம வந்துட்டு கற்பாறை இடங்கள்ல விழுந்தவர்களா இருக்கக்கூடாது, வழியருகே விதைக்கப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அடுத்ததையும் பார்க்கலாம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். மத்தேயு 13:22 வாசிக்கலாம். Matthew 13:22. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாயிருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். ஆமென். சோ அடுத்தது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். சோ இங்க வசனத்தை நெருக்கி போடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். பட் இதே மற்ற சுவிசேஷங்களை தொடர்ந்து வாசிங்கன்னா மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள் என்ற இன்னும் 2 காரியத்தையும் ஒருத்தர் எழுதியிருப்பார். மத்தேயுல பாத்தீங்கன்னா உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் 2 தான் எழுதியிருக்குது. பட் சிற்றின்பங்களும் வந்துட்டு இருக்குது. சோ பலவித இச்சைகளும் வந்துட்டு இருக்குது. இது எல்லாமே வந்துருச்சுனாக்க, பட் இதுல வந்துட்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் தனக்குத்தானே வந்துட்டு பிரச்சனையை வரவச்சுக்கிறாங்க. பட் இதுக்கு முந்தின கேட்டகரி பாத்தீங்கன்னாக்க, கற்பாறை வந்துட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வசனத்து நிமித்தம் ஒரு உபத்திரவம் வருது, ஒரு துன்பம் வருது, அதெல்லாம் கடந்து வராங்க. பட் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வந்துட்டு எப்படி இருக்கிறாங்க? உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், சிற்றின்பத்தோட இச்சைகளோட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்க. இன்னமும் நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நான் போன் எடுத்து உருட்டிக்கிட்டு இருப்பேன்,
நான் வந்துட்டு அதுல எனக்கு பிடிச்சதை பார்ப்பேன், எனக்கு பிடிச்சமான நிகழ்ச்சிகளை வந்துட்டு நான் அதுல பார்ப்பேன், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் என்னுடைய நான் போன்ல பார்ப்பேன்னாக்க பரலோக ராஜ்யத்தெல்லாம் நான் பெஸ்ட் வந்துட்டு மறந்துடலாம். நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உட்படணும்னு சொன்னாக்க கர்த்தர் சொல்றது மட்டும்தாங்க வந்துட்டு சட்டம். சட்டம்ன்றது கர்த்தர் சொல்றது மட்டும்தான் சட்டமே ஒழிய நம்முடைய இச்சைகளோட வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நான் திரும்பவும் சொல்றேன், நம்முடைய இச்சைகளை வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிட்டே வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்கு உட்படுவது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சோ ஆண்டவர் என்னென்னலாம் ரூல்ஸ் கொடுத்திருக்கிறாரோ செஞ்சுதான் ஆகணும். வேதத்தை ஆராய்ந்து பார்க்க சொல்றாரா, வேதத்தை ஆராய்ந்து பார்த்துதான் ஆகணும். நமக்கு வேற வழி கிடையாது. அதே போல வேதத்தை வந்துட்டு முழு இருதயத்தோட ஏத்துக்கணும்னு சொல்றாரா, முழு இருதயத்தோட ஏத்துக்கணும். அதுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்றாரா, கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். குடும்பமா உட்காந்து பைபிள் ஸ்டடி பண்றதுக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரா, அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஃபேமிலி பிரேயர் வந்துட்டு முழு இருதயத்தோட பண்ணணும்னு சொல்றாரா, செஞ்சுதான் ஆகணும். பாவங்களை அறிக்கை பண்ணணுமா, அறிக்கை பண்ணிதான் ஆகணும். முழு இருதயத்தோட யாராவது மன்னிக்கணுமா, மன்னிச்சுதான் ஆகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ முழு இருதயத்தோட அன்பு செய்யணும்னு சொன்னா முழு இருதயத்தோட தான் அன்பு செய்யணும். 90% அன்பு செய்யற ஆண்டவரே, மீதி 10% வந்துட்டு எனக்குன்னு கொஞ்சம் பிடிச்சமான காரியம்லாம் இருக்குது ஆண்டவரே. எனக்கு வந்துட்டு ஷாப்பிங் பண்ணணும்னா நான் அதிகமா ஷாப்பிங் பண்ணுவேன், இல்ல நான் வந்துட்டு சினிமா நிகழ்ச்சி பார்ப்பேன், நான் நாடகம் பார்ப்பேன், ஃபேஸ்புக்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், சமையல் நிகழ்ச்சி பார்ப்பேன், யூடியூப்ல கொஞ்சம் நேரம் இருப்பேன் அப்படின்னு சொன்னாக்க இதெல்லாம் இந்த இச்சைகளோட வந்துட்டு நம்மளால பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம்ன்றதை நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். முள்ளுள்ள இடங்கள்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி இச்சைகள்னாலதான் விழுந்து போறாங்க. ஏதாவது ஒரு இச்சையின் மூலமா, ஏதாவது ஒரு சிற்றின்பங்கள் மூலமா பாத்தீங்கன்னாக்க இவர்கள் எல்லாமே வந்துட்டு பலன் கொடுக்காமல் இருக்கிறார்கள். பட் இந்த வசனத்தை நெருக்கி போடும் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போகிறான். அப்ப இது எல்லாமே நமக்கு நாமளே வரவச்சுக்கிற காரியம். உலக கவலை நமக்கு நாமளே வரவச்சுக்கிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நமக்கு நாமே வந்துட்டு வரவச்சுக்கிற இந்த மாம்ச சிந்தை, பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள், இது எல்லாமே மாம்ச சிந்தை சம்பந்தப்பட்டதா தான் இருக்கும். அப்ப முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களாகவும் நாம இருக்கக்கூடாது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருக்கணும். வாசிக்கலாம் மத்தேயு 13:23, Matthew 13:23. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ஆமென். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எப்படி இருப்பான்? வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். அப்ப நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் முதல்ல வசனத்தை உணர்ந்துக்குவாங்க. வசனத்தின் நிமித்தம் துன்பங்கள் வந்தாலும் அதையும் கர்த்தருடைய கிருபையோட தாண்டி வருவாங்க. உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதுக்கெல்லாம் அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. சிற்றன்புகளுக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இச்சைகளுக்கு இவர்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். காரணம் என்னன்னாக்க இந்த உலகத்தின் ஆசையும் அதன் இச்சைகளையும் இவர்கள் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு வாசிக்கிறோம். பட் இதனோடு கூட ஒட்டி இருக்கிற இன்னொரு வசனம் தான், கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆவியின் கனிக்கு அடுத்த வசனமே இந்த வசனம் தான். இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருந்தாக்க நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்காக பலன் கொடுக்க முடியும். மற்றவர்கள் பலன் கொடுக்காமலே வந்துட்டு போயிடுறாங்க. ஏதாவது சிற்றின்பம் இருக்குதா, முதல்ல வந்துட்டு விட்டுருங்க. ஏதாவது இச்சைகள் இருக்குதா, மாம்ச சிந்தை இருக்குதா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு விட்டுருங்க. அப்பதான் நம்மளால வந்துட்டு கர்த்தருக்காக பலன் கொடுக்க முடியும். வாசிக்கலாம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். லூக் 8:21. அதற்கு அவர், தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்றார். எனக்கு தாயும் சகோதரர்களும் என்னுடைய சரீரத்துல அவயங்கள் யாருன்னு இயேசு கிறிஸ்து சொல்றார். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள். அதே மாதிரி என்னுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே கற்பாறையின் மேல் தங்கள் வீட்டை கட்டினவர்கள். சோ கேட்கிறவர்கள் மாத்திரம் இல்ல, அதன்படி செய்கிற பிள்ளைகளா நம்ம வந்துட்டு இருக்கணும். அப்ப இந்த 3 ஸ்டேஜையும் நம்ம வந்துட்டு தாண்டி வரணும். முதல்ல வசனத்தை உணர்ந்துக்கணும். அப்படி இல்லைனாக்க வழி அருகே விதைக்கப்பட்டவர்களா வந்துட்டு மாறிடுவோம். சோ முதல் காரியமா வசனத்தை நம்ம உணர்ந்துக்கணும். 2வது விஷயம் வந்துட்டு பார்த்தாக்க, அடுத்து 2வது கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை பத்தி நம்ம படிச்சு பார்த்தோம். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவார்கள். சோ வசனத்தின் மட்டும் ஏதாவது பிரச்சனை வந்தாக்க இடறி போற ஒரு கூட்டம் இருக்கும். நம்ம இப்படியும் இருக்கக்கூடாது. அடுத்து முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், இது மெயினாவே மாம்ச சிந்தை தான். இதுல உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றின்பம்,
இது எல்லாமே மாம்ச சிந்தை தான். மாம்ச சிந்தையை ஜெயித்தவர்கள் இவங்கதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களா இருப்பார்கள். அவர்கள் மட்டுமே இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்துல அவயவங்களா இருக்க முடியும். இன்னும் இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம முள் உள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களா, அது வசனத்தை நெருக்கி போட்டு நம்மளால பேசுறப்ப வசனத்தின்படி பேசவே முடியாது. நம்ம குறிப்பா நம்மளை பத்தி பேசும் பொழுது வசனத்தை வச்சு பேச மாட்டோம். மற்றவங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்றப்ப வசனத்தை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். பட் நம்மளை பத்தி பேசும்பொழுது வசனத்தை வச்சு பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டோம். யார் இவங்கனாக்க, இவங்க எல்லாம் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். ஏன்னாக்க இவங்களுக்கு ஏதோ ஒரு உலக கவலையோ ஐஸ்வர்யத்தின் மயக்கமோ ஒரு சிற்றின்பமோ வசனமோ தான் நல்லா தெரியுது. இவங்க எல்லாம் ஒரு 2 ஸ்டேஜ் கடந்து வந்திருக்கிறாங்க, வசனத்தை உணர்ந்திருக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு அதே போல ஒரு சில பிரச்சனைகள் வந்தப்ப அதையும் கர்த்தருடைய கிருபையோட வந்துட்டு கடந்து வந்திருக்கிறாங்க. ஆனாலும் ஏதோ ஒரு மாம்ச சிந்தைக்கு ஆசை இச்சைக்கு இவங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க. சோ மாம்ச சிந்தைக்கும் ஆசை இச்சைக்கும் இவங்க இடம் கொடுத்ததுனால உங்களுக்கு வசனம்லாம் தெரியும். மத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி முறுமுறுக்கும் பொழுது வசனத்தை வச்சு முறுமுறுப்பாங்க. ஆனா தனக்குனாக்க வசனத்தை பயன்படுத்திக்க மாட்டாங்க. நாம் இப்படி இருக்கக்கூடாது. நாம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் யோவான் 8:47, ஜான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் செவி கொடுக்க மாட்டீர்கள் அப்படின்றார். அப்ப தேவனால் உண்டானவன் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மீண்டும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றார். இப்ப ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலையும் பிறக்கணும். தேவன் ஆவியாக இருக்கிறார் என்பதை யோவான் 4:24 வாசிக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார். அப்ப நம்ம ஆவியில பிறக்கணும்னா தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப தேவனால் உண்டானவன் வந்துட்டு வசனங்களுக்கு செவி கொடுத்து ஆவியில தன்னைத்தானே வந்துட்டு கர்த்தருடைய கிருபையோட வந்துட்டு மாத்திக்குவோம். அப்ப தேவனால் உண்டானவர்கள் யார் என்பதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். யாக்கோபு 1:18 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:18. சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பிக்கிறதுனா என்னது? மறுபடியும் பிறக்க வைக்கிறது. நம்ம எப்படி வந்து ஜெனிப்பிக்கிறாரு இயேசு கிறிஸ்து? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்ப சத்திய வசனத்தினாலதான் மறுபடியும் புது சிருஷ்டியாக புதிய மனுஷனாக நாம் மீண்டும் பிறக்கிறோமே ஒழிய நம்ம மறுபடியும் பிறக்கிறது வரங்கள் மூலமா கிடையாது. சத்திய வசனத்தின் மூலமா தான் நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். அப்ப இந்த செவி கொடுத்தல், கீழ்ப்படிதல், இந்த ஒபீடியன்ஸ் தான் இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட அதிகமா எதிர்பார்க்கிறது. ஒபீடியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் பலன் கொடுப்பாங்க. ஒபீடியன்ஸ் இல்லாதவங்க பலன் கொடுக்க மாட்டார்கள். நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுறது தேவனால் பிறப்பது எப்படின்றத இன்னொரு வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். 1 பேதுரு 1:23 வாசிக்கலாம். 1 Peter 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மீண்டும் பிறக்கிறது எப்படி? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்ப தேவ வசனம் அழியாத வித்து. இந்த அழியாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலதான் மறுபடியும் நாம் பிறக்கிறோம். தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவர்கள் யாரு? நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அப்ப வசனத்தினால மீண்டும் பிறக்கிறவர்கள். அப்ப வசனத்தை ஒன்னொன்னையா கேட்டு கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருக்க வேண்டும். சோ உங்களுக்குள்ள சகல ஞானத்தோடும் பரிபூரணமா ஒவ்வொரு வசனமா கேட்டு கேட்டு இந்த வசனத்தின்படி நான் இருக்கிறேனா இல்லையான்னு சொல்லி தன்னைத்தானே நிதானித்து அறிபவர்கள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். வசனத்தை கேட்டு இந்த வசனம் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும், இந்த வசனம் இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்லி மற்றவங்களோட வசனத்தை ஒப்பிட்டு பாக்குறத விட என்னோட நான் வசனத்தை ஒப்பிட்டு பாத்துக்கணும். நான் கரெக்டா இருக்கிறேன்னா அந்த வசனத்தின்படி எனக்கு வந்துட்டு மெஷர்மெண்டா நான் வந்துட்டு வசனத்தை பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்கிறேன்னா இல்லையா? இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படையான ஒரு காரியம். அப்ப என்னைய நானே வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டேன்னா நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதி இருக்கிறது. அப்ப நம்ம கர்த்தருடைய வசனங்களை வந்துட்டு நமக்கு நாமளே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்ம ஆவியில பிறக்கிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஏதுவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம தைரியத்தோட போய் வசனத்தை வெளியில மற்றவர்களுக்கும் ப்ரீச் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். இப்ப நான் கீழ்ப்படிஞ்சா மட்டும் பார்த்தாங்க, நான் கீழ்ப்படிவுல ஒரு முக்கியமான விஷயம். நான் தைரியத்தோட போய் நான் மற்றவர்களுக்கும் வந்துட்டு வசனங்களை போதிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 4:30, Acts 4:30.
உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அப்போஸ்தலர்கள் எப்படி வந்துட்டு அவங்க பல எதிர்ப்புகள் வரும்பொழுது சங்கத்தின் மூலமா வந்துட்டு மூப்பருடைய சங்கத்தின் மூலமா எதிர்ப்புகள் எல்லாம் வந்துட்டு வரும்பொழுது அவங்க எப்படி ஜெபிக்கிறாங்க, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்திடணும் அப்படின்னு தான் ஜெபிக்கிறாங்க. உங்களுக்கு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே, நாங்க போய் ஊழியம் செய்யும் பொழுது எங்களுக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹீலிங்ஸ் எல்லாம் நீங்க காமிங்க, உங்களுடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி. நாமளும் வந்துட்டு இதை கேட்கறது நல்லது. ஆண்டவரே, நாங்க ஊழியம் பார்க்கும் பொழுது இந்த பிணியாளிகளை நீங்க சுகப்படுத்துங்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமா நடக்கும். சோ அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடக்கும் பொழுது வசனம் உறுதிப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. வசனத்திற்கு சாட்சியாகத்தான் இவர்களை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம எல்லோருக்குமே அவர் தைரியத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாம ஜெபிக்கிறது நம்ம நல்லதுதான். ஏன்னா அந்த 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 5 முதல் 8 வசனங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது, உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பொறுமையோட தேவ பக்தியோட சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் அப்படின்னு வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. சோ ஆவியின் கனியவே இன்னொரு விதமா வந்துட்டு ஆவியானவர் வந்துட்டு 2 பேதுரு முதல் அதிகாரத்துல 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் எழுதியிருக்கிறாரு. அதுல 10வது வசனத்துல இவைகளை நீங்கள் செய்தால் ஒரு காலம் இடறி விழுவதில்லை என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது, தைரியமா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தோட இச்சை அடக்கத்தோட பெருமை, இந்த குணாதிசயங்கள் எல்லாமே இருந்தாதான் நம்மளால வந்துட்டு கனி கொடுக்க முடியும். தொடர்ந்து கர்த்தரை அறிவில வளர முடியும். அதே போல நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் நமக்கு அப்பதான் வந்துட்டு பதில் கொடுப்பார். அதனாலதான் யோவான் 15:7 வாசிச்சோம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்ப கர்த்தருடைய வசனம் நம்முடைய இருதயத்துல இருந்தாதான் நாம் கேட்கிற ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். எப்படி இருக்கும் அந்த வசனங்கள்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருப்பதாக. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வந்துட்டு வாசமா இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சுத்தமா இருக்கிறது. அப்ப தைரியத்தோட போய் நம்ம சுவிசேஷத்தை வந்துட்டு அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்போ சிலர் 4:31 வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 4:31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அப்படின்றத பாக்குறோம். அப்ப உண்மையிலே வந்துட்டு கர்த்தருக்கு பிரியமான முறையில வந்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்றது இந்த வசனங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பட் அவங்க கேட்ட மாதிரியே அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சாலேன்னு பாத்தீங்கன்னா நிறையவே நடந்துச்சு. வாசிக்கலாம். மார்க் 16:20. மார்க் 16:20. அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அப்ப அற்புதம் அடையாளம் நடக்கிறது எதனால? நம்மளாம் ரொம்ப நல்லவன் காமிச்சுக்கிறதுனாலயா? அதனால கிடையாது. அவர் வசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த சுவிசேஷம் சரியான சத்திய சுவிசேஷம் அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக, இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவன்றதை வெளிப்படுத்துறதுக்காக அவர் வசனத்துக்காகவே அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கிறார். இதே மாதிரி இன்னொரு வசனம் எழுதி இருக்குது. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14:3. ஆக்ட்ஸ் 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுகிரகம் பண்ணினார். கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யும்படிக்கு அனுகிரகம் பண்ணினார். சோ அவங்க கையில வந்துட்டு அற்புதம் அடையாளம் நடக்கிறதுக்கு எதனால கர்த்தருடைய கிருபையை கொடுத்தாரு? அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக. அப்ப மார்க் 16:20 இதேதான் வாசிக்கிறோம். வசனத்துக்கு சாட்சியா அவர் அற்புதங்களையும் அடையாளம் பண்ணுவார். அற்புத அடையாளம் நடக்கிறதுனால அந்த போதகர் பெரியவர் அப்படின்றதெல்லாம் அர்த்தமே கிடையாது. வசனத்திற்கு சாட்சியாக
கர்த்தர் வந்துட்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். முதலாவது காரியம் நாம வசனத்தை ஏத்துக்கணும். ரெண்டாவது காரியம் நம்ம தைரியமா போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். சோ நம்ம ஏத்துக்கிட்டு நம்ம அறிவிச்சோம்னு சொன்னாக்க கனிகள் நிச்சயமா கிடைக்கும். வாசிக்கலாம் கொலோசியர் 4:4, கொலோசியன்ஸ் 4:4. திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்க நல்லா போய் போற இடத்துல எல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கணும்பா, எங்களுக்காக நீங்க ஜெபிச்சுக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு கேட்கிறான். அப்போஸ்தலர்களும் ஆரம்ப நாட்கள்ல வந்துட்டு இதேதான் கர்த்தரை ஜெபிக்கிறாங்க. அதாவது நாங்க தைரியமா போய் வசனத்தை சொல்றதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. முதலாவது நம்ம தாண்டி வர வேண்டிய கட்டங்கள் என்னென்ன இருக்குது? வசனத்தை காதுல கேட்கிறோம், வழி அருகே விதைக்கப்பட்டவர்களா இராமல் வசனத்தை உணர்ந்துக்கணும். ரெண்டாவது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவர்களா இல்லாம வசனத்தின் நிமித்தம் துன்பங்கள் வந்துச்சுன்னா அதை அமைதியா பொறுத்து போகணும். உபத்திரவம் வந்துச்சுன்னா அமைதியா பொறுத்து போகணும். இது செகண்ட் ஸ்டேஜ். தேர்ட் ஸ்டேஜ் வந்துட்டு முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களை போல மாம்சத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இந்த முள்ளுன்றதே வந்துட்டு இது மாம்ச சிந்தையை தான் வந்துட்டு குறிக்குது. இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது? உலக கவலைகளும், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும், பலவித சிற்றின்பங்களும், இச்சைகளும். இந்த 4 விஷயங்களை தான் வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு இந்த முள் வந்துட்டு என்ன பண்ணுவான்? வசனத்தை நெருக்கி போடும் என்று எழுதி இருக்குது. அப்ப இது தேர்ட் ஸ்டேஜ். இதை தாண்டினீங்கன்னா தான் நீங்க வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்பதான் 30, 60, 100 வந்துட்டு நம்ம பலன் கொடுக்க முடியும். அப்படி நான் நல்ல பலன் கொடுக்கணும்னா சுவிசேஷம் அறிவிக்கணும் முதல்ல. அப்ப சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஆனவர் எங்களுக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். சோ இது வந்துட்டு இதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அப்ப இத்தனை ஸ்டேஜை நம்ம தாண்டிட்டோமான்றதை நாம நிதானித்து பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் முந்தின ஸ்டேஜ் வந்துட்டு முதல்ல விடுதலை ஆகணும். நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நாம விடுதலை ஆகணும். நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகாம சுவிசேஷம் அறிவிச்சோம்னு சொன்னாக்க நம்ம அறிவிக்கிறவங்களே நம்மளை கேட்பாங்க, ஏப்பா நீயே இந்த பிரச்சனையில இருக்கிற, நீ வந்துட்டு எனக்கு அறிவிக்கிற, இது எப்படிப்பா, உனக்கே ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை நீ விடுதலை ஆயிட்டியான்னு சொல்லி கேட்பாங்க. அப்படின்னா எப்படியாவது கர்த்தருடைய கிருபையோட நம்ம விடுதலை ஆகணும். அப்ப பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆயிட்டு நம்ம வசனங்களை கேட்கிறோம், அதை வந்துட்டு உணர்ந்துக்கிறோம். பிரச்சனைகள் வருது, பிரச்சனைகள் வந்தாலும் வந்துட்டு அந்த கர்த்தருடைய கிருபையோட வந்துட்டு நம்ம தாண்டி முன்னேறி வரோம். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இது போன்ற மாம்ச சிந்தனைகள் எல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்காம தாண்டி வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அப்ப நமக்கு இன்னும் விடுதலை இல்லைன்னு சொன்னாக்க இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு முதல் 3 ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்துட்டு இருக்கிறோம். சோ முதல்ல விடுதலை வந்தாதான் வந்துட்டு அடுத்து நம்ம பலன் கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு மாறுவோம். விடுதலை இல்லைனாக்க பலன் கொடுக்க மாட்டோம். நீங்க நல்ல பலன் கொடுக்கிற பிள்ளைகளை கவனிச்சு பாருங்க. நம்மோடு கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் பலன் கொடுக்கிற பிள்ளைகள் பாத்தீங்கன்னாக்க விடுதலையா இருக்கிறவங்க தான், தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்துல விடுதலையா இருக்கிறவங்க தான் வந்துட்டு பலன் கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப ஃபைனலா அந்த 3 ஸ்டேஜ் தாண்டி வந்துட்டோம்னா சுவிசேஷம் அறிவிக்கலாம். நாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எங்களுக்காக ஜெபிச்சுருந்தப்பா அப்படின்னு பவுல் கேட்டது போல, அப்போஸ்தலர்கள் கேட்டது போல நம்ம வந்துட்டு சகோதர சகோதரிகிட்ட ஜெபிக்க சொல்லலாம். கர்த்தர்ட்ட நேரடியாகவும் நம்ம கேட்கலாம். கர்த்தர் கிருபையை அளிப்பார். நிறைய வந்துட்டு ஆத்மாதாயம் நடக்கும். வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ரெவலேஷன் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்னு சொல்றாரு. கர்த்தர் ஒரு ஓப்பன் டோர் பாலிசி வந்துட்டு அது பிலடெல்பியா சபைக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார். நம்ம ஏற்கனவே இந்த 7 சபைகளை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ரொம்ப டீட்டெயில்டா ஒவ்வொரு சபையும் நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். அப்ப அந்த 7 சபைகள் ஆராய்ந்து பார்த்ததுல வந்துட்டு குறிப்பா அந்த பிலடெல்பியா சபைக்கு ஆண்டவர் ஒரு ஓப்பன் டோர் பாலிசி வச்சிருக்கிறார். அப்ப சுவிசேஷம் அறிவிக்கும்படி இந்த திறந்த வாசல் ஓப்பன் டோர் பாலிசி எதனால கொடுத்தாரு? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே. அப்ப கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் கொஞ்சோண்டு பலன் இருந்தா கூட கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாமல் கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டாக்க அவர் திறந்த வாசலை சுவிசேஷம் அறிவித்தவருக்கு அவர் கொடுப்பார். ஒருவரும் அதை வந்துட்டு பூட்ட முடியாது. வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். ரெவலேஷன் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஆமென். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால், வசனத்தின்படி நீ நடந்ததுனால நான் உன்னை காப்பாற்றுவேன் கர்த்தர் சொல்றார். பட் கண்டிஷன் வந்துட்டு என்னது? உன்னுடைய பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலகட்டத்துல
நீடிய பொறுமையா தான் நம்ம இருக்கணும்ன்றத போன வார செய்தியில் நம்ம கேட்டோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 7 முதல் 20 வசனங்கள் நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம். அந்த என்டையர் பைபிள் ஸ்டடி முழுக்க வந்துட்டு இந்த யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல 7 முதல் 20 வசனங்கள் மொத்தமா வாசிச்சு பாத்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் கர்த்தர் வருகிறார், கர்த்தருடைய வருகை சமீபமா இருக்கிறதே, நியாயாதிபதி வாசற்படியில் என்ன இருக்கிறார், திரும்ப திரும்ப கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கறது நீடிய பொறுமையாயிரு, நீடிய பொறுமையாருன்றார். பட் இங்கேயுமே இந்த வசனத்திலே அதைதான் எழுதியிருக்குது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி சொல்றார். அப்ப வசனத்தின்படி நம்ம நடக்கிறதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். வசனத்தை முதல்ல உணர்ந்திருக்கிறோமா, 2வது வசனத்து நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை நம்ம தாண்டி வரோமா, நம்ம கூட இருக்கிறவங்களே ஒரு சில கேள்வி கேட்கலாம் மாம்சத்தின்படி, அதெல்லாம் நம்ம காதலே போட்டுக்க கூடாது. நியாயமான கேள்விகள் கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம பதில் கொடுக்கலாம். அநியாயமான கேள்விகள் கேட்டாங்கன்னாக்க கர்த்தரை வாயடைச்ச மாதிரி நாமளும் வாயடைச்சிட்டு வந்துடணும். பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஒரு சில கேள்விகளை அநியாயமா கேட்டாங்க, வசனத்தின்படி கேள்வி கேட்காம வந்துட்டு வாக்குவாதத்துக்காக கேள்வி கேட்கிறாங்க. அப்ப தெரிஞ்சுக்கிறதுக்காக கேள்வி கேட்கறதா வந்துட்டு என்னைக்குமே ஒரு நல்ல பழக்க வழக்கம். அப்போஸ்தலர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய கேள்வி கேட்டாங்க, இயேசு கிறிஸ்து பதில் சொன்னாரு. வாக்குவாதத்துக்காக கேள்வி கேட்டப்ப ஒரு சில நேரம் கர்த்தர் பதில் சொன்னாரு, ஒரு சில நேரம் அவங்க வாயடைச்சிட்டாரு. அப்ப நாமளும் நம்ம கிட்ட யாராவது வாக்குவாதம் பண்றாங்கன்னு சொன்னாக்க ஒரு சில நேரங்களில் நம்ம பதில் சொல்லலாம், இல்ல அவங்க வந்துட்டு ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சாக்க எதிர்கேள்வி கேட்டு அவங்க வாயடைச்சிட்டு வர்றதுதான் நமக்கு நல்லது. அவங்க கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னாக்க அவங்க என்னைக்குமே சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அப்ப நம்ம பிசாசை ஜெயிக்கிறது வந்துட்டு வசனத்தை கீழ்ப்படிஞ்சுதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம வந்துட்டு வாக்குவாதங்களுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்காம, வாக்குவாதங்கள் யாராவது பண்றதுக்கு ரெடியா இருந்தா கூட இது வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒதுங்கிதான் வந்து நிறைய நேரம் வந்துட்டு வரணும். பிசாசை ஜெயிக்கிறது வந்துட்டு நம்ம நம்முடைய ப்ரையாரிட்டிஸை பார்க்க கூடாது. நம்முடைய மாம்ச சிந்தை, நம்முடைய ஆசைகள், நம்முடைய இச்சை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள் இதெல்லாம் இருந்தாக்க பிசாசு ஜெயிக்கவே முடியாது. இந்த அத்தனை மாம்சத்தின் காரியங்களும் பிசாசு கிட்ட இருந்தா வந்துட்டு வருது. வாசிக்கலாம் வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், ரெவலேஷன் 12:11. மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆமென். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப மரணமே ஏற்பட்டாலும் வந்துட்டு அதை பத்தி கவலைப்படாம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்ப சாட்சி எப்பங்க இருக்கும்? சாட்சி இருக்கணும்னா மேல மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா சாட்சி இருக்காது. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் பலவித சிற்றின்பங்களும் இச்சைகள் இருந்துச்சுன்னா ஒரு சகோதரன்ட்டையோ சகோதரிகிட்டையோ எந்த சாட்சியும் வந்துட்டு இருக்காது. அப்ப ஏதாவது ஒரு விபத்துரம் வசனத்தின் மட்டும் வரும்பொழுது நம்ம பயந்து போயிட்டோம்னாக்க, தப்பு பண்ணிட்டோம்னாக்க சாட்சி இருக்காது. வசனத்தை நம்ம உணர்வுகளனாக்க சாட்சி இருக்காது. அதனால விதைக்கிறவனுடைய உண்மை வந்துட்டு நம்ம எல்லோருக்குமே ரொம்ப அவசியமான ஒரு உண்மை. இப்ப மத்தேயு 13வது அதிகாரம், மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தையும் நல்லாவே கொஞ்சம் கம்பேர் பண்ணி வாசிச்சு பாருங்க. குறிப்பா அந்த விதைக்கிறவனுடைய உண்மை, ஏன்னா நம்ம எல்லாருமே பலன் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பலன் கொடுக்கணும்னு கர்த்தர் சொல்றாரு. பலன் கொடுக்கலன்னா இதை வெட்டி போடுன்னு சொல்றாரு. 3 வருஷம் தான் டைம் கொடுப்பாரு, மிஞ்சி போனா 4 வருஷம் கொடுப்பாரு. நான் 3 வருஷம் ஒரு மரம் வந்துட்டு பலன் கொடுக்கலன்றப்ப, கனியே வரலன்றப்ப வந்துட்டு அந்த பைபிள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம், இந்த மரத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லி அந்த முதலாளி சொல்றாரு. அப்ப வந்துட்டு அந்த தோட்டக்காரர் வந்துட்டு என்ன சொல்றாரு, இல்ல ஆண்டவரே ஒரே ஒரு வருஷம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றப்ப எக்ஸ்ட்ரா 1 வருஷம் தான் கொடுக்குறாரு. நாமளுமே வந்துட்டு ஒரு 3 வருஷமோ 4 வருஷத்துல கனி கொடுக்கலன்னா கர்த்தர் வந்துட்டு கனி கொடுக்காத மரத்தெல்லாம் வெட்டி போட்டுருவாருன்னு வேதம் சொல்லுது. கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எதற்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அப்ப என்னென்ன கனிகளை நான் கொடுக்கணும்? மத்தேயு 3:8, லூக்கா 3:8 இந்த 2 வசனத்தையும், குறிப்பா லூக்கா 3ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னாக்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கணும். நீ 2 சட்டை வச்சிருக்கிறியா, ஒரு சட்டையை வந்துட்டு ஏழைகளை கொடுப்பா. சாப்பாடு நிறைய வச்சிருக்கிறியா, பாதியை வந்துட்டு ஏழைகளை கொடு அப்படின்னு கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. அப்படின்னாக்க நமக்கு இருக்கிறத வந்துட்டு ஏழைகள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும். உனக்கு சம்பளமே போதுன்ற லஞ்சம் எல்லாம் வந்துட்டு வாங்காத. இப்படி எல்லாம் கர்த்தர் வந்துட்டு அடிப்படையான மனம் திரும்பலை குறித்து வந்துட்டு அங்க ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து வந்துட்டு ஆவியின் கனியை பத்தி பேசுறாரு. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 22, 23 வசனங்கள்ல ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் அதுக்கு அடுத்த வசனத்துல 24வது வசனத்துல கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம சிலுவையெல்லாம் அரைஞ்சிட்டோமா இல்லையா, அதையும் நாமே நிதானிச்சு பார்த்துக்கலாம். அப்ப இதெல்லாம் தாண்டி வந்து
முதல்ல வந்துட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், இரண்டாவது ஆவியின் கனிகள், மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைஞ்சிட்டோம்னு சொன்னாக்க அப்பதான் வந்துட்டு நம்ம கனி கொடுக்கிற பிள்ளைகளா, ஆத்துமான்ற கனியை பிடிக்கிறதுக்கு தயாராகிற பிள்ளைகளா இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அடிப்படை. ஏதாவது மாம்ச சிந்தை இருந்துச்சுன்னா மனம் திரும்பணும். ஏதாவது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பி ஆகணும். அது வந்துட்டு எந்த காரியமா இருந்தாலும் பரவாயில்ல. எங்கிட்டாவது ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டோமா, கர்த்தர் வைக்கிற விசுவாச சோதனை ஃபெயில் ஆயிட்டா கூட நம்ம மனம் திரும்பணும். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், சிற்றுன்பங்கள், பொருளாசை ஏதாவது இருக்குதா, நம்ம மனம் திரும்பி ஆகணும். வாசிக்கலாம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 75. Matthew 26:75. அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு வந்துட்டு எப்படி வந்துட்டு மனம் கசந்து அழுதாரு, எப்படி மனம் திரும்பினார்னா இயேசு சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு என்று எழுதியிருக்கிறது. அப்ப வசனம் ஞாபகம் வந்தாதான் மனம் திரும்பவே முடியும். அப்ப சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு அவன் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஐயோ நான் வசனத்தை மீறிட்டேனே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நான் வந்துட்டு மீறிட்டேனே, அவர் சொன்னது வந்துட்டு அப்படியே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து வசனத்தை நினைத்து கொண்டுதான் மனம் கசந்து அழுதான். இன்னைக்கு நாமளும் வந்துட்டு வசனத்தை நினைத்து கொண்டு ஏதாவது வசனத்துக்கு விரோதமா போயிட்டோம்னாக்க வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கண்ணீர் சிந்தி நம்ம மனம் மருந்துனா மட்டும்தான் நமக்கு அந்த பாவத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். இல்ல வசனத்தை உணராம நம்ம இருக்கிறோம், மனம் திரும்பாம இருக்கிறோம், இல்ல ஆண்டவர் அதெல்லாம் கோச்சுக்க மாட்டாரு. ஆண்டவர்கிட்ட எக்ஸெப்ஷன்ஸே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், அவருக்கு செல்ல பிள்ளைன்னு சொல்லி எக்ஸெப்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. தப்புன்னா தப்புதான். இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி பாவத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸெப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்க மாட்டார். நீடிய பொறுமை உள்ள தேவன் தான். ஆனா நோவாவின் காலத்துல பாக்குற வந்துட்டு பாவம் செய்தவர்கள் எல்லோரையும் அவர் தண்டித்தார்ன்றதை பார்க்கணும். நோவாவுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த 8 பேர் மாத்திரம் வந்துட்டு பிழைத்தார்கள் அப்படின்றத பாக்குறோம். அப்ப முதலாவது ரொம்ப ரொம்ப அடிப்படை பாவத்தை குறித்த வந்துட்டு ஒரு சென்சிட்டிவிட்டி வந்துட்டு இருக்கணும். ஐயோ கர்த்தருடைய வசனத்தை நான் மீறிட்டேனே அப்படின்னு சொல்லி வந்துட்டு எப்படி பேர் மனம் கசந்து அழுகானோ, எப்படி கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டுதான் அவன் மனம் கசந்து அழுதான். அப்படின்னா நானும் வசனத்துக்கு விரோதமா போயிட்டேனாக்க முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பிட்டு ரெண்டாவது ட்ரெடிஷனை கடைபிடிக்க கூடாது. ஏதாவது ஒரு ட்ரெடிஷன் உங்க குடும்பத்துல இருக்குது, இல்ல வந்துட்டு உங்களுடைய சொசைட்டில இருக்குது, உங்க தெருவில் இருக்கு, உங்க சொந்தக்காரங்க மத்தியில இருக்குதுன்னா முதல்ல அந்த ட்ரெடிஷனை வந்துட்டு பிரேக் பண்ணணும். பாரம்பரியத்தை கடைபிடிக்க கூடாது. வாசிக்கலாம் மார்க் 7ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். மார்க் 7:13. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால், பாரம்பரியத்தை போதனையாவே போதிச்சாங்க. அதான் அந்த வசனம் காமிக்குது. பாரம்பரியத்தை போதனையாவே போதிக்கிற சபைகள் நிறைய இருக்குது. ரோமன் கத்தோலிக்க சபையில வந்துட்டு பாரம்பரியத்தை போதனையாவே போதிக்கிறாங்க. நிறைய பைபிள்ல இல்லாத விஷயங்களை வந்துட்டு அவங்க போதிக்கவும் செய்யறாங்க. சிலை வழிபாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பாரம்பரியம். மரியாதை ஜபிக்கலான்றாங்க, அதுவும் பாரம்பரியம் தான். ஈவன் புரொட்டஸ்டன்ட் சபைகளே நிறைய பாரம்பரியங்கள் இருக்குது. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது அது ஒரு பாரம்பரியம் தான். ஈஸ்டர் கொண்டாடுறது அது ஒரு பாரம்பரியம் தான். புனித வெள்ளின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பாரம்பரியம் தான். அப்ப இந்த பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்றார். தேவனுடைய வசனத்தை வந்துட்டு அவமாக்குறது நோ எஃபெக்ட் அப்படின்னு சொன்னாக்க பாரம்பரியம் கடைபிடிச்சாலே போதும், தேவனுடைய வசனத்தை அவமாக்கிடலாம். அப்ப நம்ம முதல்ல மனம் திரும்பணும். ரெண்டாவது எந்த பாரம்பரியத்தையும் நம்ம கடைபிடிக்க கூடாது. பாரம்பரியம்னா என்னது? மேன் மேட் ரூல். சபைக்குள்ளாரே நீங்க நம்ம எல்லாம் வீட்டு சபைன்னு நம்ம சொல்றோம். ஈவன் நம்முடைய வீட்டு சபைகள் மத்தியிலே ஒரு மேன் மேட் ரூல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வந்துட்டு கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையா அந்த ரூல் இருந்துச்சுன்னா நல்ல விஷயம் தான். கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையா இல்லாம ஒரு மனுஷன் சொல்ற ஒரு ரூலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க அது பாரம்பரியமா மாறிடும். இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் இல்லாம, வசனத்தின் அடிப்படை இல்லாம எந்த மனுஷன் எந்த ரூலை போட்டாலும் அது பாரம்பரியமா மாறிடும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஒவ்வொரு சபைகள்லையும் வந்துட்டு நல்லாவே கவனிச்சுக்கணும். ஏதாவது மேன் மேட் ரூல்ஸ் வந்துட்டு இருக்குதா, இது இப்படிதாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் இல்லாம ஏதாவது ரூல்ஸ் போடுறாங்களா, அப்படி போட்டாங்கன்னாக்கா அது பாரம்பரியமா மாறிடும். ஆலோசனைகள் கொடுக்கலாம், அது தவறு கிடையாது. ஆலோசனைகள் நம்ம கொடுக்கறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனா அது ரூலா இருக்குதுன்னா அது வசனத்தின்படியான ரூலா இருந்தாக்க ஃபாலோ பண்ணலாம். அப்ப வாரம் சபை கூடுதல் செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. கண்டிப்பா அது ஒரு ரூல் தான். சோ ஒவ்வொரு வாரமும் வந்துட்டு நம்ம சபை கூடுதல்களை விட்டு விடாதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இது ஒரு ரூல். நம்ம இன்கேஸ்
யாராவது ஒருத்தருக்கு என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி இருக்குது, ஏதோ ஒரு உண்மையிலே வந்துட்டு ப்ராப்பரான ஒரு ரீசன் இருக்குன்னா, ஒரு அன்பு நிமித்தமா பரவாயில்ல, உங்களுக்கு ஜெனுவினான ரீசன் இருக்குது அப்படின்றது நம்ம வந்துட்டு விட்டு கொடுக்கலாம். தொடர்ந்து ஒருத்தர் 4 வாரம் வந்துட்டு சபைக்கூடுதல் வரல, இல்ல 2-3 வாரம் வந்துட்டு வரல, அதை குறிச்சு அவரை கவலையே இல்லாம இருக்கிறாருனாக்க அவரு பைபிளோட சட்டத்தை வந்துட்டு மீறிதான் போறாருன்னு சொல்லி அர்த்தம். இல்ல நம்ம இப்படிதான் செய்யணும்னு சொல்லி ஒரு காரியத்தை மாம்சத்தின்படி சொன்னோம்னாக்கா அது பாரம்பரியமா மாறிடுறதுனாலதான் நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப பாரம்பரியத்தை போதிக்க கூடாது, மேன்மேட் ரூல்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது. அதனாலதான் வசனத்தை திரும்ப 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 நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் வந்துட்டு சொல்றாரு. யோவான் 5ஆம் அதிகாரத்துல வந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் நித்திய ஜீவன் உண்டுங்கிறார். இப்ப வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 17:11, Acts 17:11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆமீன். வசனத்தை ஆராய்ந்து பார்த்த பெருமையா பட்டணத்து ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவர்கள் நற்குணசாலிகள். கம்பேர் பண்ணி தான் பேசுறார். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் இவர்கள் நற்குணசாலிகள். இப்ப வசனத்தை நம்ம தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தாதான் எது பாரம்பரியம் கிடையாதுன்னு தெரியும். இல்ல நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் எந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகல அப்படின்றத வந்துட்டு வசனத்தை தொடர்ந்து ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருக்கணும். வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 2:15, 2 தீமோத்தேயு 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும். நம்ம எல்லோருமே ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளுமா இருக்கிறோம். நம்ம வசனத்தை சீஷர்களை போல 1:1 ரெகுலரா போதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்ப வெட்கப்படாத ஊழியக்காரனா இருக்கணும்னா முதல்ல சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். சத்திய வசனத்தை வந்துட்டு நிதானமாய் பகுத்து போதிக்கணும். சோ ரைட்லி டிவைடிங் அண்ட் டிசைனிங். சோ கரெக்டா ஆண்டவருடைய வசனத்தை டிசைன் பண்ணி அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு போதிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம இருக்கணும். அப்பதான் வெட்கப்படாத ஊழியக்காரனா வந்துட்டு இருக்க முடியும்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னாக்கா இந்த வசனங்கள் ஆவிக்குரிய வசனங்களா இருக்கிறது. வாசிக்கலாம் யோவான் 6:63, John 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவிக்குரிய சிந்தனை என்னங்க அர்த்தம்? வசனத்தின்படி சிந்திக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டமான காரியம்லாம் கிடையாது. ஆவியின் சிந்தனை வசனத்தின்படி சிந்திச்சீங்கன்னா ஆவியின் சிந்தை இருக்குது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு சிந்திச்சீங்கன்னாக்க அது மாம்ச சிந்தை. வசனத்தின்படி சிந்திக்கலைனாலே அது நிச்சயமா மாம்ச சிந்தையா தான் இருக்கும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. வசனத்தின்படி சிந்திக்கிறீங்களா? வசனத்தின்படி பேசுறீங்களா? வசனத்தின்படி நடந்துக்கிறீங்களா? அவ்வளவுதாங்க பாட்டம் லைன். நீங்க உங்க குடும்பத்துக்குள்ளார நீங்க இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகளா இல்ல இன்னும் வந்துட்டு பர்சனல் ஸ்பேஸ்ல தனிப்பட்ட முறையில இருக்கும் பொழுது வசனத்தின்படி சிந்திக்கிறீங்களா? வசனத்தின்படி பேசுறீங்களா? வசனத்தின்படி நடந்துக்கிறீங்களா? இது மட்டுமே பாட்டம் லைன். கர்த்தர் இதை மட்டும்தான் பாக்குறார். வசனத்தின்படி சிந்திச்சு வசனத்தின்படி பேசி வசனத்தின்படி நடப்பவர்கள் இவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். இவர்கள் தேவனால் உண்டான பிள்ளைகளா இருப்பாங்க. அப்ப அந்த குடும்பத்துல எல்லாருமே இப்படி வசனத்தின்படி சிந்திக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா அது தேவனால் உண்டான குடும்பமா இருக்கும். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று வேதம் சொல்கிறபடி இருக்கும். அப்ப பேதுரு இதேதான் சொல்றாரு. யோவான் 6:68 ஆண்டவரை யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் என்னிடத்தில் உண்டு. அப்ப இந்த நித்திய ஜீவ வசனங்களை வந்துட்டு தினந்தோறும் வந்துட்டு ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கணும்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்மளோட கொஞ்சம் ரகசியம் பார்க்கணும். நான் கரெக்டா தான் இருக்கிறேன், இந்த வசனத்தின்படிதான் இருக்கிறாங்க. நம்ம நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. சோ இது வந்துட்டு ரட்சிப்பின் வசனம் என்று எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 13:26 இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனம் தான் சத்தியம் இயேசு கிறிஸ்துவே சொல்றார். யோவான் 17:17 சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உடைய வசனமே சத்தியம். வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா? வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க போகிறது. கடைசி அவர் சில முக்கியமான வசனங்களோடு முடிக்கலாம். யோவான் 12:48 வாசிக்கலாம். John 12:48. நீ தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். ஆமென். நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தான் நம்மை பரிசுத்தமாக்க போகிறது. இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் தான் நம்மை விடுதலையாக்க போகிறது.
யோவான் 8:32 வந்துட்டு சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதியிருக்கிறது. சத்தியம் தான் தேவனுடைய வசனம். அப்ப இயேசுவின் வசனம் தான் நம்மளை விடுதலை ஆக்க போகுது. யோவான் 17:17 அந்த வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்குதுன்றதை பார்த்தோம். யோவான் 12:48 அதே வசனங்கள் தான் நம்ம நியாயம் தீர்க்க போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்ப இந்த வசனங்களை தான் விதையாக நம்முடைய இருதயத்துல கர்த்தர் விதைக்கணும்னு பார்க்கிறார். அப்ப நம்முடைய இருதயம் நல்ல இருதயமா இருந்தாக்க, நல்ல நிலமா இருந்தாக்க, நம்ம பொறுமையோட பலன் கொடுக்க முடியும்னு கர்த்தர் சொல்றாரு. அதுக்கு ஒரு சில ஹேர்டில்ஸ் தாண்டி வரணும். முதல்ல வந்துட்டு வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது வசனத்தை உணர்ந்துகிட்டோம்னு சொன்னாக்க அட்லீஸ்ட் வழி அருகே விதைக்கப்பட்டவர்களா நம்ம இருக்க மாட்டோம். ரெண்டாவது, இந்த வசனத்தின் மூலமா ஒரு சில உபத்திரவங்கள் வரும் பொழுது அந்த கர்த்தருடைய கிருபையோட நீங்க தாண்டி வரப்ப அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ தாண்டி வரும். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்களா வந்துட்டு இல்லாம அடுத்த ஸ்டேஜ் தாண்டி வரும். பட் மாம்ச சிந்தனை அது இருக்கத்தான் வந்துட்டு செய்யும். உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள், இதை தாண்டி வந்தா மட்டும்தான் பலன் கொடுக்க முடியும். பட் இன்னமும் ஒரு சிலர் இச்சைகள்ல தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க வந்துட்டு அதிகமானவர் பாத்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் தாண்டிடுறாங்க. 2 ஸ்டேஜ் வசனம்லாம் நல்லா புரியுது. கர்த்தர் அற்புதமா ஆவியானவர் ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மூலமா வந்துட்டு அற்புதமா வெளிப்படுத்துறார். 1:1 ப்ரீச் பண்றப்பயோ இல்ல வந்துட்டு இங்க டெய்லி பைபிள் ஸ்டடியில அற்புதமா ஆவியானவர் வசனத்தை வெளிப்படுத்துறார். சோ நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லாம் நம்ம நிறைய பேர் தாண்டிட்டோம், செகண்ட் ஸ்டேஜே நம்ம தாண்டிட்டோம். அதனாலதான் நம்ம கூடுதலுக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த உபத்திரவம் எல்லாம் தாண்டிதான் நம்ம ஒன்னா சபையாக கூடிக்கொண்டிருக்கிறோம். பட் நம்மளுடைய பிரைவேட் ஸ்பேஸ்ல வந்துட்டு நமக்கு உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பலவித சிற்றின்பங்கள், இச்சைகள் இருக்குதா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். இதை தாண்டினா மட்டும்தான் பலன் கொடுக்க முடியும். இதை தாண்டலன்னு சொன்னாக்க தேர்ட் ஸ்டேஜ்லயே வந்துட்டு அந்த முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்களா வந்துட்டு இருப்பாங்க. முட்கள் வந்துட்டு என்ன பண்ணுமா, வசனத்தை நெருக்கி போட வேண்டிய விதம் சொல்கிறது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்கு வசனத்தை பயன்படுத்துவோம், நமக்கு வசனத்தை பயன்படுத்த மாட்டோம். அதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குடும்பத்துல பேசும் பொழுது யாராவது ஒருத்தர் வந்துட்டு மற்றவங்களுக்குன்னா வசனத்தை கரெக்டா பயன்படுத்தி இந்த வசனத்தின்படி இந்த பிரதர் நடக்கல, இந்த வசனத்தின்படி இந்த சிஸ்டர் நடக்கலன்னு, ஆனா தனக்குன்னு சொல்லி வசனத்துக்குரிய பெஞ்ச் மார்க்கை பயன்படுத்த மாட்டாங்க. இதன் மூலமாவே நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அப்ப உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இந்த மாதிரி மாம்ச சிந்தையில இருந்து நம்ம வெளியில வரணும். வெளியில வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தைரியத்துடனே சுவிசேஷம் அறிவிச்சோம்னு சொன்னாக்க கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை செய்வாரு, அடையாளங்களை செய்வாரு. அவர் வந்துட்டு அற்புதங்கள் அடையாளத்தின் மூலமா வசனத்தை உறுதிப்படுத்துவார் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு கனி கொடுக்கிற பிள்ளையா நான் மாறணும்னு சொன்னாக்க மனம் விரும்பலுக்கு ஏற்ற கனிகள் எனக்கு வேணும், ஆவியின் கனிகள் எனக்கு வேணும். கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். இது எல்லாத்தையும் சிலுவையில் அறிஞ்சிட்டு விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, இதை எல்லாவற்றையும் கூட்டி வழங்கும் பொழுது நம்ம எப்படி கனி கொடுக்காம இருக்க முடியும்? நிச்சயமா கனி கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு நம்ம மாறுவோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்றது போல வந்துட்டு நம்ம எல்லா மாம்ச சிந்தனைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு தேவனுடைய வார்த்தை, அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை உடைய பிள்ளைகளா, அந்த ரட்சணை வனம் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொண்ட பிள்ளைகளா நம்ம இருக்க முடியும். சோ மீண்டுமா இன்னைக்கு வாசிச்சா அந்த முதல் 2 வசனங்களோட வந்துட்டு முடிக்கலாம். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் கர்த்தர் சொல்றார். நம்ம எதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தால கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துல வந்து வாசம் பண்ணும். எப்படி இந்த வார்த்தைகள் வாசம் பண்ணும்? கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்துடன் பரிபூர்ணமாக வாசமா இருப்பதாக. வாசமா இருக்கிறதா வேற மனப்பாடமா சொல்றது மட்டும் கிடையாது. அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளா இருக்கணும். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய வசனங்களுக்கு நடுங்குகிற பிள்ளைகளா இருந்தாக்க நம்முடைய ஜெபத்தை அப்பதான் கர்த்தர் கேட்பார். அப்பதான் வந்துட்டு நம்ம தொடர்ந்து வந்துட்டு கனி கொடுக்கிற பிள்ளைகளா நம்ம மாற முடியும். அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. மத்தேயு 13, மார்க் 4ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரம், விதைக்கிறவருடைய உண்மையை எடுத்துக்கிட்டு நான் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறேன், நம்மை நாமே நிதானித்து அறிவோம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறேன்னா, இல்ல அதை கடந்து வந்துட்டேன்னா, இல்ல செகண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறேனா, இல்ல தேர்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறனா, இல்ல 3 ஸ்டேஜையும் தாண்டி கனி கொடுக்கிற பிள்ளையா 30, 60, 100, 30 கனி கொடுக்குறீங்கன்னா 60 மாறுங்க, 60 கனி கொடுக்குறீங்கன்னா 100 மாறுங்க. சோ கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லோருமே வந்துட்டு வசனங்களின் மூலமா பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு வாசிச்ச ஒவ்வொரு வசனத்திலையும் வசனம்ன்ற வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நம்ம வாசித்த ஒவ்வொரு வசனத்திலையும் வசனம் அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது. சோ கேர்ஃபுல்லா ஒவ்வொரு வசனத்தையும் ஆவியானவர் சூஸ் பண்ண வச்சிருக்கிறார்.
அப்ப இந்த வசனத்தை வந்துட்டு நல்லா நம்ம உணரும் பொழுது, வசனத்தினால் வருகிற உபத்திரவத்தை தாண்டி வரும் பொழுது, அதே போல இந்த சிற்றின்பங்கள் இச்சைகள் இது எல்லாத்தையும் நம்ம தாண்டி வரும் பொழுதுதான் வந்துட்டு நம்மளால கனி கொடுக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்க முடியும். அதுக்கு 2 பேர் முதல் அதிகாரம் சொல்றது போல ஆவியின் கனியோட இருந்தோம்னாக்க நிச்சயமா கனி கொடுக்க முடியும். சோ நம்ம எல்லோருமே ஆவியின் கனியோட இருந்து கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்ற ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்னும் உடையது. இயேசுப்பா, அந்த வேளையில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம், நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய வசனங்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ளார பரிபூர்ணமாக வாசமா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ளாரையும் உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரை எங்களுடைய இருதயத்துக்குள்ளார நிலைத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு கருவியை கொடுங்க. நம்மளுடைய வசனத்தின்படி ஆவியில ஜெபிக்கும் பொழுது நாங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது எங்களுக்கு செய்யப்படும் என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரை, தெய்வ வசனத்தினால் உண்டாகும் பூர்வையினாலும் ஆறுதலினாலும் நாம் நிரப்பப்படுவோம் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரை, உங்களுடைய வசனத்தினால எங்களுக்கு நீடிய பொறுமையை கொடுங்க, எங்களுக்கு சாந்தத்தை கொடுங்க, ஆவியின் கனியை வந்துட்டு எங்களுக்குள்ளார வந்துட்டு நீர் வளர்க்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பிறந்ததாயும் உப்பால் சாரம் நிறைந்ததாயும் இருப்பதாக என்று உடைய வேதம் சொல்லிக் கொடுக்கிறது போல நாங்கள் ஒவ்வொருத்தட்ட பேசும் பொழுதும் எங்களுடைய வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் இரண்டதாக இருப்பதற்கு எங்களுக்கு நீர் நீடிய பொறுமையை தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை, நாங்கள் ஆண்டவரை வழியருகே விதைக்கப்பட்டவர்களாக இராமல், பாறையின் மேல் விழுந்த விதைகளாய் வந்துட்டு இராமல், முச்செடிகள் மத்தியில விழுந்த விதைகளாய் இராமல், நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல நிலத்தை போல எங்களுடைய எதை நிற்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க. ஆண்டவரை, பொறுமையோட நாங்கள் வசனத்தை நிதானித்து பார்த்து வசனத்தை ஆண்டவரை நாங்கள் கடைபிடித்த வசனத்திற்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்து நாங்கள் ஆண்டவரை உண்மை பிரியப்படுத்துறதுக்கும் கனி கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. தொடர்ந்து உடைய வருகை மட்டும் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உடைய வருகை மட்டும் நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இவ்வாறு சபையார் ஒவ்வொருவரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை, இன்று வசனத்தை கேட்டவர்கள் எங்களோடு கூட தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவங்களுடைய குடும்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய இருதயத்துக்குள்ளார வசனம் பூர்வமா வாசம் பண்ணுவதற்கு கிருபையை கொடுங்க. ஆண்டவரை, எல்லோரும் ஆவியின் கனியில வளருவதற்கும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவதற்கும் ஒவ்வொருவருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் உண்மை போல பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவதற்கு கிருபையை கொடுங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்கிறபடி நாங்கள் எங்களுடைய நடக்கைகள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் இருப்பதற்கு கிருபையை கொடுங்க. நாங்கள் தனிமையில இருக்கும் பொழுது, பிரைவேட்டா இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய இருதயங்களில் உண்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு, உங்களுடைய வசனங்களுக்கு நாங்கள் நடுங்கி பயப்படுவதற்கு எங்களுக்கு தெய்வ வளத்தை நீர் அதிகமாக அருள வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரை, நீதி என்னும் மார்க்க அவசத்தை உடைய பிள்ளைகளா, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதாட்சியை உடைய பிள்ளைகளா, சத்தியம் என்னும் கட்சியுடைய பிள்ளைகளா, எப்பொழுதும் ஆவியிலே ஜெபிக்கிற பிள்ளைகளா, ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தை உடைய பிள்ளைகளா, பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கதாய் விசுவாசம் என்னும் கேடகத்தை உடைய பிள்ளைகளா, ரட்சணி என்னும் தலை சீராவிட எப்பொழுதும் ஆவியிலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உங்களுக்கு முன்பாக நாங்கள் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளை காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவ நாமத்தால் நீங்கள் ஒவ்வொருவருமே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. என்ன மாற்ற வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை மட்டாய் தண்டித்து, எங்களை லேசாய் தண்டித்து எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, துதிகர மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக இந்த ஜெபங்களை எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனில் நல்ல ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? சாட்சிகள் இருக்குங்களா? பிரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள்? பிரதர், சாட்சி சொல்லலாமா பிரதர்? சொல்லுங்க பிரதர். பிரதர், நாங்க இந்த ஈரோடுக்கு வந்து டாக்ஸ் கொடுக்கறதுக்காண்டி நாங்க போயிருந்தோம் பிரதர். அப்போ கர்த்தர் எங்களுக்கு நல்லபடியா வழி நடத்துனாங்க. இன்னைக்கு அந்த டாக்ஸ் பத்தி தான் இது என்ன புது சத்தியமா இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லி இப்ப சபைகள்ல சிஎஸ்ஐல எல்லாம் பேசிட்டு இருக்காங்களாமா. இப்ப இன்னைக்கு சாயங்காலம் கர்த்தர் எனக்கு அது போன் மூலியமா உணர்த்தினாங்க. அதை இன்னைக்கு நம்ம சபையில சொல்லணும். இன்னைக்கு கர்த்தர் என்னை 4வது ஊழியத்துக்கு என்னை பயன்படுத்தி இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். அதுக்காண்டி இன்னும் நான் பலப்பட்டு ஊழியத்தை பலப்படுத்தணுங்காண்டி எனக்கு ஜெபம் பண்ணிக்கின்றேன். ஓகே பிரதர், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ எல்லாம் பிரதர் சிஸ்டர்ஸ் ஈரோட்ல போய் ட்ராக்ஸ் கொடுத்துருக்காங்க.
நல்ல பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் லார்ட். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? பிரதர், எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணணும் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், எனக்கு கர்ப்பப்பையில வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு பிரதர். ஓகே சிஸ்டர். கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் பிரதர். ஓகே சிஸ்டர், நீங்க ப்ரேயர் பண்ணலாம். பட் ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம மனம் உணர்த்தி இருந்தாக்க நீங்க கர்த்தர்ட்ட வந்துட்டு பாவங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி நீங்க ஒப்பு கொடுங்க, நீங்க ஜெபிக்கலாம். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவே எங்களை பார்த்தந்தவே போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்தி மனதில் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் சாந்தம் உள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியின் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றெல்லாம் உடையது. இயேசுபாண்டவரில் ஆண்டவரை சகோதரிக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கின்றதை வந்துட்டு நாங்க கேள்விப்பட்ட ஆண்டவரை அதை நீர் எப்பொழுதும் நீதி உள்ளவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரை, எங்களுக்கு வியாதிகள் வந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் எப்பொழுதும் நீதி உள்ள தேவனா இருக்கிறார். எங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னிங்க, சகோதரியுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னிங்க, அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க, மூதாதைகள் மூலமா வந்திருக்கிற எல்லா சாபங்களையும் நீங்க எடுத்து போட வேண்டுமாறு கெஞ்சி ஒன்றாடுகிற மாணவர் இந்த வெறும சகோதரிக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா கட்டியும் பலவீனங்களையும் இன்ஃபெக்ஷன்ஸையும் கொண்டு வருகிற அசுத்தாவிகளை சாத்தான்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே கொண்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரிக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற எல்லா கட்டியும் பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே கொண்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். இந்த கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியில இருந்தும் எல்லா பலவீனங்கள்ல இருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, கர்ப்பப்பை நார்மல் ஆகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த விடுதலை நாங்கள் கட்டளையிடுகிறோம். நீங்க ஆண்டவரே சகோதரிக்கு கிருபையை கொடுங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகம் பெற்றோம் என்று எழுதி இருக்கிறது விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். நீங்க சகோதரியை சுகப்படுத்துகின்ற விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. ஜனங்களை எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அல்லது சாட்சிகள் இருக்குங்களா? பிரதர், பல்லவத்துல இருந்து பாபுகுமார் பேசுறேன் பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர், ஒண்ணு இல்லைங்க பிரதர், நமக்கு சுகர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சுங்க பிரதர். இப்போ கடவுளோட கிருபையினால சுகர் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சுங்க பிரதர். அதுக்காக கொஞ்சம் ப்ரேயர் இருக்கு. சந்தோஷம். இப்போ ஏற்கனவே கம்மி ஆயிடுச்சுங்களா? ஆமாங்க பிரதர். சரி பிரதர், ஓகே. நம்ம கம்ப்ளீட்டா குணமாகிறதுக்கு நம்ம ப்ரே பண்ணுவோம். இயேசுவே ஆண்டவரே சகோதரன் பாபுவா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய சுகர்ல இருந்து ஏற்கனவே ஆண்டவரே கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்திருக்கிறீங்க, அவருக்காக உங்க ஸ்தோத்திரிக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து அந்த சகோதரனை பலப்படுத்துங்க, அந்த சகோதரனை வந்துட்டு வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய வசனத்துல வந்துட்டு நடக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. உடைய வசனத்திற்கு நடுங்கி பயந்து உடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து பரிபூரணமாக ஆண்டவருடைய வசனத்தின்படி நடக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. அதற்காக சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரனுடைய பாவங்களை மன்னிங்க, அவருடைய குடும்பத்தாருடைய மூதாதையருடைய பாவங்களை மன்னிங்க. ஆண்டவரை மன்னித்து இந்த வழியில் அந்த சுகர்ல இருந்து விடுதலை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி ஒன்றாடுகிறோம். ஆண்டவரை, சகோதரனுக்கு அந்த சுகர் வியாதியை கொண்டு வருகிற எல்லா அந்தகார கிரிகளை அசுத்தாவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே கொண்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரனுக்கு சுகரையும் மற்ற பலவீனங்களை கொண்டு வருகிற எல்லா அசுத்தாவிகளையும் சாத்தான்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே கொண்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரனுக்கு சுகர்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே, சகோதரனுக்கு சுகர்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முழு விடுதலையை நாங்கள் கட்டளையிடுகிறோம். சுகத்தை கொடுத்தீர் என்பதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜனங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் இருக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள்? ஓகே, இதுக்கு மேல எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இல்லைன்னா வேற பைபிள் ஸ்டடியை நிறைய செஞ்சுக்கலாம். தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட்.